Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டியா மொறு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். டிசம்பர் ஜனவரில எல்லாம் மொச்சப்பயிறு நல்லா ஈஸியா சூப்பரா கிடைக்கும். அந்த மொச்சப்பயிரை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. மொச்சப்பயிரை தண்ணியில 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு பிதுக்கி தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள், உப்பு, ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய். மொச்சப்பயிரை நல்லா தண்ணியில் ஊற வச்ச அப்புறமா இந்த மாதிரி நசுக்கணும்னா தோல் தனியாக அதில் இருக்க பருப்பு தனியாக வந்துடும். இதே மெத்தடில் நம்மளுக்கு எவ்வளோ பயிர் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மொச்சப்பயிரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எண்ணெயில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தீ ஹைலியே தான் இருக்கு. ஹைலியே வச்சு இதை நல்லா வறுக்க போறோம். இது நல்லா ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்பப்போ கரண்டியால இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன அப்புறம் பாருங்க இதெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்குது. இப்போதான் அது கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. ஆனாலும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இதோட ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா. இப்போ பாருங்க கலர் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் இது எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இந்த பருப்பு எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்து போட போகிறோம். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே அதில் தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல சாம்பார் மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக மொச்சை பிதுக்கு பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுன அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க. இதுலேயே ஒரு வேரியேஷனுக்கு வேர்க்கடலை அப்புறம் கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான சூப்பரான ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.